ஆக்சுவலா என்ன பர்மிஷன் கேட்டுட்டு வீட்ல இருந்து போவீங்க? ஒரு பிஸ்னஸ் டீலாக பேச போகிறோம், அதனால் அது ஒரு பெரிய டீலு. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது. ஓஹோ. அது பேசிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் நைட் ஆனாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புவோம் சார். நானும் பேப்பரில் படிச்சிருக்கேன், ஆனால் நம்புறதா இல்லையான்னு தான் தெரியல. நான் எதுக்கு யோசிச்சு சொல்கிறேன். வேற எப்படி பர்மிஷன் வாங்குவீங்க? ஒர்க்கு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அது லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஒர்க் இன்னும் முடியலை. என்ன பாக்குற துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தை இழுத்து கொண்டு வந்துடுறது. நீ என் கையால மறா போற பர்மிஷன் கேட்கறதில்ல, அப்படியே அந்த வேலை இருக்குன்னு சொல்லி அந்த ஃப்ளோவில் போயிடுது. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைனா ஸ்பான்சர் அவன் பண்ணுறான், ஃப்ரெண்டு தானே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது இல்லைனா அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அது ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கலாம், அதான் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு போயிடுவோம். ஒரு புது இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான், நானும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு போறேன். அந்த மாதிரி பாஸ்கர், என்ன இதெல்லாம்? என்ன பேச்சில் எவ்வளோ ஆணவம்? ஆணவம்ல தைரியம். எவ்வளோ காரணம் சொல்லிட்டேன் சார். எந்த காரணம் சொன்னாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க சார். எப்படிதான் தெரிய மாட்டேங்குது சார் இப்போ வரைக்கும். நாம என்னப்பா செய்யறது? நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? வளர ஆரம்பிச்சுட்டே நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது.